ஹலோ எவ்ரிவன். எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபிஷ்னேஷன் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கோர்ஸ் டீட்டெயில் பேசியிருப்போம். இது ஹையர் ஸ்டடீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, ஃபிஷ்னேஷன் முடிச்சிட்டா எம்டி பண்ணலாம், எம்எஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களால் எம்டி எம்எஸ்லாம் பண்ண முடியாதுங்க. நீங்கள் பிஎஸ்சி ஃபிஷ்னேஷன் முடிச்சிட்டிங்கன்னா எம்எஸ்சி ஃபிஷ்னேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். அது உங்களுக்கு இதில் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஒன்லி டேரெக்டாக எம்எஸ்சி ஃபிஷ்னேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் நினச்சிருக்காங்க, நாங்கள் பிஎஸ்சி முடிச்சிட்டோம், அடுத்து டாக்டருக்கு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி எம்எஸ் பண்ணுற மாதிரி நாங்களும் எம்டிஎம்எஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு இது ஒரு டெக்னீஷியன் கோர்ஸ் மட்டும் தான். இது ஒரு பேராமெடிக்கலில் இல்லை அலைடட் சயின்ஸ் கோர்ஸ் லெவலில் தான் வரும். ஸோ எம்பிபிஎஸ் முடித்தவங்க மட்டும் தான் எம்டிஎம்எஸ் பண்ண முடியும். வேறு யாருமே எம்டிஎம்எஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் பிஜி பண்ணலாம். பிஜிலையும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஃபிஷ்னேஷன் பண்ணலாம். அதர் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி இன் ஃபிஷ்னேஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பிஹெச்டி இன் ஃபிஷ்னேஷன் பண்ணிங்கன்னா டாக்டரேட் அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் எம்டிஎம்எஸ் பண்ண முடியாது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது டவுட் தான் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.